நான் விழுந்தாலும் நீ வேடிக்கை பார்த்துட்டே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? அப்படியே வீடியோ எடுத்துட்டே இரு. அப்படியே எவ்வளவு அசால்ட் உங்களுக்கு? ஒரு பல்லு வலினா வலி எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நான் உங்களுக்கு குட் ஒன் டூ போறதா? ஏய் கூத்துறக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டேன். சரியா ராஜதந்திரம் எதுவுமே பழிக்க மாட்டேன். ஆக்ட் பண்ண தெரியல. அடேங்கப்பா இப்ப நின்றுமா கீழே. இப்படி திருப்பி அதை ரெண்டுத்தையும் ஓட்டணும். புடுங்க போறோம் யார புடுங்க போறோம்? அன்சாவோட பல்ல புடுங்க போறோம். புடுங்க போறோமா? முன்னாடி புடுங்க போறோம். ஹலோ गाइस, சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு another நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம வந்து எங்க போறோம் அப்படின்னா, அன்சாக்கு வந்து ரொம்ப நாளாவே பல்லு வந்து வலி. உனக்கும் பல்லுக்கும் என்னதான் ஆச்சு? எல்லாத்துக்கும் காரணம் சாக்லேட். எல்லாருக்கும் காரணம் சாக்லேட்ஸ். ஸோ சாக்லேட் தின்னு ஓவர் ஸ்வீட் சாப்பிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பல்லு வலி. அதனால வந்துட்டு நம்ம இன்னைக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா எனக்கும் பல்லு வலிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால வருஷம் ஒரு பல்ல வந்து புடுங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. பல்லே போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? பல்லே போயிடுச்சுன்னா பல் செட் வச்சுக்க வேண்டியது. பல் செட்டு இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஓவர் அசால்ட்டா இருக்குல்ல. இன்னைக்கு அன்ஷாக்கு பல்லு வலி ரீசனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து வீடு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோம். நம்ம வந்து இந்த மந்தில் வந்துட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியாச்சு. பட் வந்து இந்த தேய்பிரை வளர்ப்பிறைன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால டேட் மட்டும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கோம். அதாவது நம்ம வந்து காலையில் ஒரு 11 o'clock வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. ஆனால் வந்து நாங்கள் கால் பண்ணி டென்டல் கிளினிக்ல வந்து கேட்டால் அவங்க இதுக்கு முன்னாடி எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டு அந்த கார்டை தேடிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை எடுத்து கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு போறதா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் எப்போ அப்படின்னு சொல்லுவாங்களா. பட் டேரக்டா நான் சொல்லி பார்த்துட்டோம். அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு ஓவர் பல்லு வலி வர 2 நாளா. சரி சாட்டர்டே சண்டே இருக்குமா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அது சரி இன்னைக்கு பேசாம டேரக்டாவே போயிடலாம். இவ்வளோ நேரம் சொல்லி தேடுறாங்க கரெக்டா சொல்லுங்க. நம்மளே பார்த்துட்டே பல்லு வலி போயிருப்போம். நம்ம எப்படி கரெக்டா தெரியும்? நாங்க இந்த கிழமை இந்த டேட்ல தான் வந்தோம் தெரியும். பார்த்தா அதை தேடிட்டு இருக்கா. எவ்வளவு அசால்ட் உங்களுக்கு? ஒரு பல்லு வலினா வலி எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். என்ன பெரிய காதல் வலி? ஆமா வலி பத்தி தெரியுமா? ஓவர் பல்லு வலி. அப்படி இருந்தும் நேத்து வந்து அவ்வளோ சக்கரை உள்ள பாயாசத்தை எத்தனை டம்ளர் குடிச்ச? 4 டம்ளர். 4 டம்ளர் அது மேலே குடிச்சிருக்காரு. 1 hour later. என்னடி கொடுமைதன்மா, ஒரு பல்லு புடுங்க போனா 10,000 ரூபாய் கேக்குறாங்க. கைஸ் பல்லு புடுங்கலாம் போனா 5,000 ரூபாய் பில். அது இன்னைக்கு இல்ல, நெக்ஸ்ட் வீக் தான் வந்து வர சொல்லிருக்காங்க. சாக்லேட்டை தின்னு எல்லா பல்லும் போய் கிடக்கு. சிரிக்காது. என்ன பண்றது, சின்ன வயசுல எல்லாருக்குமே சாக்லேட் பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி எல்லாம் வரும்போது தெரியுது ஏன் சாக்லேட் திங்கிறோம். இருந்தாலும் என்ன தோணும், சாக்லேட் திங்கலாம் தான் தோணும். போய் மறுபடியும் ஒரு சாக்லேட் திங்க தான் போகும். ஒரு சாக்லேட் தின்னு ஒரு பல்லுக்கு 10,000 எல்லாம் போகும். அதானே ரூட் கேனல் பண்ணணுங்கிறாங்க, அதுக்கு கேப் போடணுங்கிறாங்க, வேறு வரைக்கும் அரிச்சிருச்சு போஸ்ட் பண்ணணுங்கிறாங்க, போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணுங்கிறாங்க. உன் பல்ல நீ கேமரால பார்த்தே இல்லையா? கொடூரமா இருக்குது. இல்ல பார்த்தா அவ்வளோ கொடூரமா இருக்குது. இப்பதான் தெரிஞ்சிருக்கோம் பல்லு எப்படி இருக்குன்னு. இல்ல கீழே படுக்க வச்சு கேமரா காமிச்சாங்க. உள்ள ஆள் 5 பல்லு கதம். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சரி பசிக்குதேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிட. பசிக்குதானே? எனக்கு பசிக்கல, அதை இவளுக்கு பசிக்குதான்னு சொல்லிட்டு சாப்பிடலாம்னு. காலையில இவங்க சமைக்கவே இல்லை, அப்ப எப்படி சாப்பிட முடியும்? காலையில நான் சமைக்கவே இல்லை. நீ வருஷத்துக்கு ஒருக்கா தானே சமைக்கிறேன், ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணலாம், சமைச்சாவது பழகலாம். வந்து சரி புது வீட்டுக்கு போன பிறகு சமைக்கலாம் அப்படின்னு நிறைய ஐடியா வச்சிருக்கேன். சமைக்கலன்னா புது வீட்டுக்கு போய் சமைக்கலாம், நான் துரத்தி விட்டுறலான்னு இருக்கேன். சமைக்கிறதுக்கு வந்து ஒரு அட்மாஸ்பியர் வேணும். சமைக்கிற காய்கறி இருந்தா போங்க, அட்மாஸ்பியர் எப்படி வைத்தியக்காரி ஒரு அட்மாஸ்பியர் இருந்தா சமைக்க முடியும். சரின்னு சொல்லி நம்ம வந்து சாப்பிடவே வந்தாச்சு. சரியான பசியா, அதனால சாப்பிடட்டும். அஞ்சு வந்து ஒரு நெய்ச்சோறு வாங்கிட்டு அடுத்து நான் வந்து ஒரு பரோட்டா வாங்கியிருக்கேன். பாத்தீங்களா நான் எவ்வளோ ரொம்ப சாப்பாட்டு சிக்கனம்னே ஒரு பரோட்டா வாங்குறேன். பரோட்டா வாங்கி பிரான் ஃப்ரை உங்களுக்கு, ஏன்னா அப்பதான் உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். பிரான் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட்டை நீங்க 3வது டைமா பாத்துருக்கீங்க. இதுக்குதான் வந்துட்டு பேசாம இதுக்கப்புறம் நான் டிஷர்ட் வாங்குறமே ஐடியாவே இல்லை. ஏன் தெரியுமா, நான் ஒரு டிஷர்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு மாத்தி எல்லாரும் போட்டுறாங்க, என்ன விட அதிகமாக என்ன தான் போடுறாங்க. அதனால நான் இதுக்கப்புறம் டிஷர்ட் வாங்குறமே. இந்த டிஷர்ட்டே நான் வாங்கினது. என்னது நான் வாங்கினது இன்னொரு மாதிரி நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் போய் என் செக்ஷன் டிஷர்ட்ல பார்த்தேன், எதுவுமே நல்லா சொல்லிட்டு ஜுடியோல போயிட்டு பின்ன
பாய் செக்ஷன் போய் பார்த்தேன் இந்த இந்த டிஷர்ட் பாய் செக்ஷன் தான் பாய் செக்ஷன் தான் பாய் செக்ஷன் நான் தான் வந்து வாங்கினேன். சரி இது வந்து நம்ம தான் வந்து எடுத்தோம். அப்ப நான் தானே போடணும். நான் போறதுக்கு முன்னாடி அஞ்சா போட்டு சாந்தினி போட்டு இப்ப கடைசியில நானும் போட்டுட்டேன். இது வந்து சரி ஒரு பர்த்டே அன்னைக்கு போடலாம் அப்படின்னு எடுத்துச்சு. சரி ஓகே இப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டாச்சு. செம்மையா பசிக்குது. நம்ம சாப்பாடு தெளிக்கிறபடி தண்ணி எல்லாம் தெளிச்சாச்சு. ஹோட்டல்ல வந்து இப்படி தனியா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க. இதை எடுத்து நம்ம யூஸ் பண்றோம்னா இதுக்கு நம்ம 10 ரூபாய் கொடுக்கணும். ஒரு ஹோட்டல்ல போயிட்டு அது கூட தெரியாம இவன் என்ன பண்ணிட்டு எடுத்து 2 மடை குடிச்சிட்டு பில் தரும்போது வாட்டருக்கு 20 rupees அப்படின்னாங்க. நான் தண்ணி குடிக்கவே இல்லையே, நான் இந்த தண்ணி தான் குடிச்சேன் அப்படின்னா இல்ல அதுல பாருங்க கொஞ்சம் காலியா இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, காசு கொடுங்க. பரோட்டா நல்லா பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை எடுத்து சாப்பிடும்போது நெய்ச்சோறும் பீஃப் சுக்காவும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல. பரோட்டா யாருக்கு தெரியல. கீ ரைஸும் பீஃப் சுக்காவும் யாருக்கு வந்து பரோட்டாவும் சால்னாவும் பிடிக்குமோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பரோட்டா தான் அதிகமா இருக்கு. யாருக்கு பிடிக்கும்? நான் பரோட்டா சூரியவே மிஞ்சிருக்கேன். ஆனா வந்து ஓரமா தான் ஊற்றுவேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். இதுதான் எனக்கு பிடிக்காது சாப்பாட்டுல. என்னோட உன்னோடதுன்னு வந்துட்டு அது உன்னோடது, என்னோடது வந்து என்னோடது எதுக்கு நீ எடுக்கிற? சரியாப்பா. A few minutes later. கைஸ் பேக்கிங் பண்றதுக்கு அட்டை பாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லி வந்தா இங்க ஒரு ஆள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாரு. என்ன பண்ற? அன்ஷா வீடு காலி பண்ணும்போது இவங்களை எல்லாம் உள்ள போட்டு கூட்டு போகணும்ல. அப்ப இந்த மாதிரி பாக்ஸ் வேணும்ல, அதான் பாத்துட்டு இருக்கு. அப்ப புது வீட்டுக்கு புது புது பாக்ஸ் எல்லாம் வாங்கணும். உங்களுக்கு என்னதான் வந்துட்டு வீட்டுல அத்தனை பொருள் இருந்தாலும் புது புது பொருள் மேல வந்து ஒரு க்ரஷ் இருக்கும். ஆனா காசு எங்கள்கிட்ட இருக்கு. கிளம்பு. என்ன கையில வச்சிருக்க? இது என்னன்னு சொல்லு. பால். பால். உனக்கு தெரிஞ்சது இது வெறும் பால். டெம்பர் பால். இது டெம்பர் பால் இல்லடி, ஸ்டாம்ப் பால். ஸ்டிட்ச் கார். இது ஸ்டிட்ச் கார்க்கடி. ஒன்னு வாங்கினாலும் வாங்கின மாதிரி இருக்கும் தெரியுமா? எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா இதெல்லாம்? சரி விடு, என்கிட்ட நீ அடி வாங்க கூடாதுன்னு அதை வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு தெரியும். டி மேட்டுடி. டி பேட்டுடி. மேட்டுடி. டி பேட்டுடி. மேட்டுடி. டி பேட்டுடி. என்ன ஞாபகங்களா? மெமரிஸ் bring back, memories bring back. டுடு டுடு. சரி விடு, அதெல்லாம் ஒரு நிலா காலம். நிலா காலம் இல்ல, கொலா காலம். கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்ப அப்படிதான் சொல்லணும். ரியல் ஸ்கேட்டிங் பாக்குறியா? இப்ப கவுந்தடிச்சு ஒருத்தி விழுக போறா. அப்படிதான். தேவையா உனக்கு? நல்லா பாத்துக்க. ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா? நான் அந்த வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மேட் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா வந்து இது வந்து எவ்வளவு தெரியுமா? 500 rupees. என்னதான் இவ்வளவு அழகான ஒரு மேட்டை வாங்கிட்டு போனாலும் நம்ம வீட்டுல இருக்க பூனை குட்டிங்க இது பிச்சு கொத்தரி நாசம் பண்ணி. ஆனா இதுல தூங்குவானுங்க, சூப்பரா இருக்கும். சர்க்கஸ் பண்ணிருக்காங்க. என்ன எடுத்துக்கோ. கீழே போடு. ஸோ நமக்கு வந்து வீடு காலி பண்ணோம் இல்லையா, அதனால திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இங்க இருந்து எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டுறதுக்கு இங்க இருந்து இல்லடே, வீட்டுல இருந்து பண்றதுக்காக நமக்கு அட்டை பாக்ஸ் தேவை. அதனால நம்ம அட்டை பாக்ஸ் பொறுக்கிட்டு இருக்கோம். இவன் திருடிட்டு இருக்கான். நம்ம பொறுக்கிட்டு இருக்கோம் சொல்லாத, என்னை பொறுக்கூட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி பொழந்து விட்டுருவோம். பொறுக்க வரைக்கும் நம்ம இங்க உட்காந்து நம்ம வேடிக்கை பார்க்கலாம். வாடி. தெரியுமா இங்க எத்தனை அட்டை பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா கைஸ்? இங்க நிறைய கடையில போய் கேட்டோம். அவங்க வந்துட்டு நாளைக்கு காலையில் வாங்க, இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்கன்னு வளர்ப்பிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா வந்து வாங்கிட்டோம். இந்த குடோனை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, பயங்கரமா இருக்கு. இங்கெல்லாம் எப்படி வேலை செய்யறாங்கன்னே தெரியல. சுத்தமா ஒரு ஃபேன் கிடையாது, எதுவுமே கிடையாது. நிறைய பேர்
ஒளிஞ்சு உட்காந்து ஃபோன் எல்லாம் நோண்டிட்டு இருக்காங்க. ஏன்னாதான் அன்சா கிடைக்கும். மேலே ஏறுறேன். அன்சா நீ சரிஞ்சு விழுந்துராத. நீ நான் விழுந்தாலும் நீ வேடிக்கை பார்த்துட்டே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? அப்படியே வீடியோ எடுத்துட்டே இரு. நான் அன்சா விழுந்தாலும் அப்படியெல்லாம் கிடையாது அன்சா. மூடு. உன் மேல இவ்வளவு பாசம் இருக்கனால தான் நான் உனக்கு கேர் பண்ணி பாத்துக்கிறேன். இங்கிருந்து விழுந்துட்டா கீழே. ஐயோ வேணாண்டா வேணாண்டா, எனக்கே ஒரே ஒரு புருஷன் கண்ணேன்னு வச்சிருக்கிறேன். அப்புறம் திடீர்னு கீழே கை கால் உடச்சிட்டீனா என்ன பண்ற? அப்ப எனக்கு யார் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தருவா? அப்போ நீ என்ன பாத்துக்க மாட்டேன், நான் தான் உனக்கு ஐஸ்கிரீம். கண்ணு முழிச்சு பாத்துப்பேன். இது எப்படி கீழே போடு. அதாவது பெருசா தான் இருக்கு ஓரளவுக்கு. ஓ பெருசா தான் இருக்கு. அந்த பெரிய அட்டைப்பட்டி ஒருத்தவங்களோட vlogல பார்த்தனால பெரிய அட்டைப்பட்டி இருந்துச்சு. இங்க கிடைக்கவே மாட்டேங்குதுல்ல. ரொம்ப பெருசா வேணும் அட்டைப்பட்டி, கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப பெருசா வேணும்னா நீ உட்காந்து தயாரி. கைஸ் நான் உங்களுக்கு குடன் டூர் போடட்டா? இது ஆக்சுவலி ஒரு குடோன். சோ குடோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நிறைய அட்டை பாக்ஸ் இருக்கு. வேணும் வாங்க. சரி நான் குடோன் டூர் போட்டுருக்கேன். வந்து ஹெல்ப் பண்றேன். சரி நான் ஹெல்ப் பண்ண கூப்பிடுறாங்க, நான் ஹெல்ப் பண்றேன். லெட்ஸ் டு சம் வர்க். நம்ம வந்து அன்சாக்கு வந்து உதவி பண்ண போறோம். நீ எனக்கு உதவி பண்ணாட்டி பரவாயில்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி. அன்சா உனக்கு உதவி பண்ண வரேன்னு சொல்றாங்க, நீ இப்படி சொல்றீங்க. டா இரு, நான் கரெக்டா அடிக்கடி வச்சுக்கிறேன். இது ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் பெருசா இருக்குமா? டா இது காக்கா பெட்டியெல்லாம் இருக்குடே அன்சா. இது சின்னதுல எடுத்து அந்த சைடு போட்டு பெருசு மட்டும் எடு. இது வந்து சின்னது வேண்டாம். ஏய் இது சின்னது இருக்கட்டும்டி, தேவைப்படுடி. நீ பெருசு கிடைக்காது, இருக்கிறதே கிடைக்கும். இவன் என்னை கொல்ல பாக்குறாங்க. ஒரு அட்டைப்படி எடுத்து டமானிய மண்டை மேலே போடுறான். இவெல்லாம் சாதாரண ஆளே கிடையாது. நம்மளை என்னைக்கு பாத்தியா விட்ட பாத்தியா? சரியானவனாக்கும். சரி ஒழுங்கா போடலாம், எல்லாமே கீழே விழுக்கும். போதும் அன்ஷா, வெயிட் போட்டு சொல்ல. நீ சட்டா மாட்டேன், நிறைய கொண்டு எடுத்துட்டு போகணும். இவங்க கட்டி கொடுத்துருவாங்க, எடுத்து வச்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். நல்ல பசங்களோட ஊர் சுத்துறதுக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க. சரி யாரு தந்துடும், எதுவுமே பழிக்க மாட்டாங்க. அப்படியே வெயிட்டா இருக்குமாமா, போயிட்டு பசங்க கூட்டு வராராமா. இருக்கும் பசங்க கூட்டுறியா? ஒரு கேப்பும் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளை விடவே மாட்டேங்கிறான். சரி விடு, இன்னும் 10 நாள் தான். அப்புறம் எங்க ஊரை விட்டே போயிருவோம்? 10 நாளைக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து போறோம்னு சொன்னோம். சரி எடு. A few minutes later. சோ நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நல்ல பெரிய அட்டை பாக்ஸ். இவனை பாரு. டேய் சூனாப்பானா, ஏன்டா இப்படி வளர்த்தி வச்சிருக்கிற? நீ தாண்டி சோத்தை போட்டு இப்படி வளர்த்தி வச்சிருக்க, போய் அந்த முக்கில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. நம்ம வந்துட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பேக் பண்றது? ஃபர்ஸ்ட் ஒன்னும் பேக் பண்ணிட்டா, ஒன்னும் பேக் பண்ணி நான் பேசாம நார் சைடு ஏதாவது கொரியர் போட்டு விட்டுட்டா. சீ, ஏன் இந்த பசங்களுக்கு போனது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் சொல்ற பிளான் சரியா? ABCD என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம்? நீ பெரிய படிப்பாளி மாதிரி காமிக்க வேண்டாம், இருக்க எல்லாத்தையும் தூக்கி பேக் பண்ண வேலை முடிச்சு. A B பிளான் C பிளான் D. ஃபர்ஸ்ட் நீ போய் அட்டைப்படி எடுத்துட்டு போ. இந்த கையில சாவி வச்சு வீட்டு சாவி எங்கன்னு சொல்லி எங்கிட்ட கேட்டவன். இப்போ நம்ம வந்து எது தெரியுமா ஃபர்ஸ்டா பேக் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர். இன்னைக்கு வா உனக்கு ஒரு பெரிய வேலை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் உரிக்கணும். இங்க இருக்க இந்த ஸ்டிக்கரை ஃபர்ஸ்ட் பிரியன்ச்சா. அப்படியா? ஆனா இந்த ஸ்டிக்கரும் எதுக்கு வாங்கனே தெரியல, இதுக்கு எங்க இது பண்ணனே தெரியல. பார்த்தா எல்லாம் வேஸ்ட். சரி பண்ணு. எப்படி எதுக்குடே இப்படி பண்ற அன்ஷா? புடி. உங்க அப்பா லக்கி ரிட்டர்ன் ஆகாம இருக்கலாம் வா சொல்லுவா. இல்ல அந்த வீட்டு போறப்ப லக்கி சொல்லுவாங்க, இவன் ரெண்டு பொண்ணுங்களே எங்க இப்படி புதுசா கூட்டி வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப லக்கி கேப்பா, உங்களுக்கு இதெல்லாம் புதுசு, நான் ஆல்ரெடி நான் இதெல்லாம் பாத்துட்டேன், நீங்க புதுசா தான் வந்திருக்கீங்க, அப்ப உங்களுக்கு பழகிரும் அப்படின்ற ஒரு வார்த்தை. லக்கோ ஸ்டிக்கர் பிரி லக்கோ புடி ஸ்டிக்கர் பிரிச்சுடா அவன் ஏன்டா நானே சோத்து தின்ட்டு ஒரு வாரம் பண்ணேன், என்ன ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு. இவன் எங்க ஆளுங்க சரிக்கிட்டலாமா? அதே லக்கி மாமா உன்னை என்ன யோசிக்கிற பத்தி ஆனா அப்படி இல்ல லக்கி, இவன் சரியான லக்கி, இவன் ஒரு தோத்தல வாயன் லக்கி. இவன் தான் லக்கி தோத்தல வாயன். அந்த படம் பத்தியா கம்மியா இருக்கு தோத்தல வாயன். பாடாதே, புடிச்ச பாட்டு ஃபேவரட் பாட்டு, நீ பாடி கவர் பண்ணு ப்ளீஸ். முகம் காட்டு நீ முழுவில் தனி. நீ எதுக்குடா என்ன விளையாடுற? எங்க விளையாடுறதுக்கு போயிரு சத்தியமா ஸ்கூல் வந்து. என்னாச்சு சொல்லு, என்னாச்சு லேசா மறந்து சொன்னா. அது என்ன விளையாடாத சொன்னா போடி ஆன்சர் போடி. நீ இப்படி எடுக்க நான் இப்படி வாய் கோலா தரமா ஏதாவது நினைச்சினா பண்ண உன்னை மண்டை உடைச்சிடுறேன். நீ ஃபர்ஸ்ட் கிளி. அந்த ஸ்டிக்கர் பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ள கஷ்டப்பட்டு நான் அந்த நகத்தை வேற உடைச்சு விட்டா. நீ கஷ்டப்பட்டு சப்புன்னு கொடுத்துரும் உனக்கு. நான் என் நகத்தையும் உடைச்சு விட்டேன் பாருங்க.
நகத்தை எதுக்கு அப்படி வளர்த்தணும்? நானே ஒரு கோளாறு, என்கிட்ட வந்து இப்படி காமிச்சிட்டு இருந்தா அப்ப நான் புடுங்காம என்ன பண்ணுவேன்? வெக்கமா தற்பெருமை பேசி சுத்திட்டு இருக்க. நான் ஒரு கோளாறு, நீ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கோளாறு. நீ ஃபர்ஸ்ட் போய் அட்டைப்படி எடுத்துட்டு போ. ஃபர்ஸ்ட் போய் ஒரு அட்டைப்படி எடுத்துட்டு போ. சீக்கிரம். டேய் நான் வந்து டேய் என்னடா பண்றீங்க இவனுங்களெல்லாம் வச்சுட்டு அப்படியே இந்த அன்சா மாதிரி ஆக்கும். என்ன மாதிரி இருந்தா கூட பொழைச்சுக்கணும். உன்ன மாதிரி பெட்ஷீட் வந்து பீரோல வச்சு அப்படியே பீரோ தூக்கிடலாமா இல்ல அட்டைப்பட்டியில வச்சிடலாம்? தலையில தூக்கிட்டு போ. இல்ல ஃபர்ஸ்ட் நீ என்னோட அருமையான பிரைஸ் எல்லாம் நீ வந்து பேக் பண்ணணும். அதெல்லாம் தூக்கி ஒரு சாக்கு மூட்டையில போடுறீ. சாக்கு மூட்டை? வாடா உன்னை இதுல போட்டு ஓடியே போயிட்டான். யூனிவர்சல் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த இது இப்படி தேடுறது. ஏய் அப்ப இது பிரிச்சு எடுத்திருக்காங்கடே. சரி விட்டுரு ஒட்டணும் இன்னும் குடி விட்டுரு. இரு அப்படி கிடையாது, ஒரு நிமிஷம். உனக்கு பேக் பண்ண தெரியல. அடேங்கப்பா இப்ப நின்றுமா கீழே. இப்படி திருப்பி அதை ரெண்டுத்தையும் ஒட்டணும். அப்படி ஓட்டினாலும் ஒண்ணுதான், இப்படி ஓட்டினாலும் ஒண்ணுதான். உனக்கு எல்லாம் தெரிஞ்சவனே வந்து காட்டணும் குடுத்துருவோம்ப்பா. சரி அப்ப வந்து கீழ இருக்க இது பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்க கிழிச்சிருக்காங்களே, இது மேல நம்ம நல்ல நவரப்பா. அதனால கீழ இருக்க ஒட்டிட்டு பொருள் அப்படியே வச்சுட்டு நீ டேப் ஏட்ரி வாய் பேசாம எடுத்துட்டேன். இரு கண்ணு தெரியணும்ல பாக்குற. அடுத்து என்ன திட்டலானா? நிறைய டைம் சொல்லிட்டேன், நீ பாடி ஒரு பாட்டை கேவலப்படுத்தாது. என்ன பண்ற? அப்படியே ஓரமா உட்காரு, நான் போய் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வரேன். நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு நியூஸ் பேப்பர் வந்து நான் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல நம்ம வந்து பேக்கிங் சொல்றேன்னா அடுத்த வீடியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பேக்கிங். சரி ஓகே, அடுத்த வீடியோல அப்ப நம்ம வந்து பேக்கிங் காமிச்சலாம். இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம.